அஸ்ஸலாமு கைஸ். இஃப்தார் ரெசிபிஸ் பார்த்துடலாமா? டேட்ஸு, டேங் ஜூஸ், ரோஸ் மில்க், ஃப்ரூட்ஸு, பிரெட் மசால் அண்ட் இந்த ஸ்பெஷல் புட்டிங் தான். பிரெட் மசாலோட ரெசிபி ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இஃப்தாருக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ரெசிபியாக இருக்கும். ஆயில் எதுவும் அதிகமாக சேர்த்தாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ஸ்பெஷல் புட்டிங் ரெசிபி கண்டிப்பாக கேட்பீங்கன்னு தெரியும். அதுக்காக தான் இந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு 5 கிராம் அகரகர் எடுத்து 2 பவுலில் தனித்தனியாக ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலில் இருக்கிற அகரகரை மட்டும் சேர்த்துட்டு நல்லா அகரகர் கரைஞ்சதும் கூடவே 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இதுவுமே நல்லா கரைஞ்சதும் 1 கப் திக்கான பால் சேர்த்துக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூட ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததும் நல்லா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் வடிகட்டி ஊற்றி வச்சுருங்க. இது நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பக்கம் இருக்கிற அகரகரையும் அடுப்பில் ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. இதுக்கடையில் அரை மூடி தேங்காவை நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இதில் ஸ்வீட்னஸ்க்காக நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு சூப்பரான கலர் கிடச்சிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க திக்கான தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையுமே நல்லா வடிகட்டி ஆல்ரெடி நம்ம ஊற்றி வச்சுருக்க வெனிலா புட்டிங் மேலே ஊற்றி செட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே டெக்கரேட்காக ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு பாதாம் நல்லா துருவி நான் சேர்த்துருக்கேன். அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இஃப்தார் டைமில் நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பரான கோகோனட் மில்க் வெனிலா புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.